ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய தலைப்பு என்னவென்றால் கவனம். கர்த்தருடைய வார்த்தை கவனம். வாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். யோபு 1:7. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு 1:8. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். யோபு 1:11. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். யோபு 1:12. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். யோபு 2:3. இன்றைய வார்த்தையின்படி சாத்தான் உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறான். அதனால் நம்ம கவனமாக தெளிவாக கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கவனமாக கடந்து செல்வோம். கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார். நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். விசுவாசிங்கள், கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையின்படி சத்துரு, அதாவது சாத்தான், கர்த்தரிடத்தில் வற்புறுத்துகிறான். யோபு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீர் எடுத்துக்கொள்ளும், அப்பொழுது அவன் உம்மை தூசிப்பான் என்று சாத்தான் கட்டளையிடுகிறான் இயேசுவிடம். இயேசு அதுக்கு பிரதித்திரமாக சாத்தானை விரட்டிவிட்டார். சாத்தான் யோபுவை சோதிக்க பல வழிகளில் திட்டமிட்டான். அவனால் சோதிக்க முடியல, யோபுவை சோதிக்க முடியவில்லை. பின்பு இயேசுவிடம் உத்தரவு கேட்டான். நான் யோபுவை சோதிக்கணும் அப்படின்ட்டு உத்தரவு கேட்டான். அவன் தொந்தரவு அடிக்கடி சாத்தான் இயேசுவிடம் தொந்தரவு செய்து கொண்டபடியால் இயேசு அவனுக்கு அனுமதி கொடுத்தார். யோபுவை சோதிக்க அனுமதி கொடுத்தார். அவங்க கிட்ட இருக்க எல்லாவற்றையும் சோதித்துப்பார், ஆனால் அவன் உயிரை மட்டும் உனக்கு எடுக்க உரிமை இல்லை என்று உத்தரவிட்டார். சாத்தான் யோபுக்கு உண்டான மிருகங்கள், உறவினர்கள், இன்னும் என்ன பல ஆசீர்வாதங்கள் இருந்தபடியால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பறித்து கொண்டான் சாத்தான். அப்புறம் யோபுவின் சரீரத்தில் பலவிதமான நோய்கள். அப்போவும் இயேசுவை உறுதியாக பிடித்து கொண்டாப்புல. அதே மாதிரி நாமளும் உறுதியாக பிடித்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கோம். நம்மளை சுற்றி இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்கன்ட்டு நம்ம மனிதரை நம்பி பயணித்து கொண்டிருக்கிறோம். மாம்சமோ பலவீனமானதுன்ட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதே போல் நம்ம
இந்த மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் கண்டிப்பாக ஒரு மனிதர் மூலியமாக தான் உதவி செய்வார். அதாவது இந்த பூமியில் உதவி செய்ய மனித தயவும் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய அற்புதங்கள் செய்வதற்கும் மனிதனுடைய தயவு தேவைப்படுகிறது. பிசாசின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் மனிதனுடைய தயவு தேவைப்படுகிறது. நம்ம தான் செலெக்ஷன் பண்ணிக்கணும். கர்த்தருடைய திட்டங்களை செய்வதற்கு மனிதர்கள் தேவைப்படுவதால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்போம். நீதிமானுக்கு அநேக சோதனைகள் வரும், அவைகள் எல்லாவற்றிலென்று கர்த்தர் விடுவிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. விசுவாசிப்போம், கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக 18 வயது முதலிருந்து 65, 70 வயது அநேகர், சிறியவர் முதல் முதியோர் வரை கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கீங்கள். உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். உங்களுடைய லைக் பட்டனை ஒரு லைக் செய்து விடுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸில் நான் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை சரியாக உள்ளதா, இன்னும் எப்படி பேசணும் என்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மறக்காமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கடவுள் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.